இந்த கணவன் மனைவி உறவு என்பது மற்ற ஏனைய எல்லா உறவுகளையும் விட ஒரு வேறுபட்ட உறவு. இப்ப நமக்கு உலகத்துல உள்ள உறவினர்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. தாய், தந்தை அல்லது பிள்ளை அல்லது வேறு ஏதாவது ஒரு உறவுகள், நம்மோடு பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது நம்முடைய தாய் தந்தையோடு பிறந்த சின்னத்தா பெரியத்தா அல்லது சின்னம்மா பெரியம்மா என்று யாரானும் இருக்கலாம், யாருனாலும். இப்ப இவங்க எல்லாம் நாம விரும்பி தேர்ந்தெடுத்தவங்க கிடையாது. எனக்கு இவங்க தான் அத்தாவா வரணும், இவங்க தான் அம்மாவா வரணும், இவங்க தான் பிள்ளையா வரணும், இவங்க தான் மற்ற உறவா வரணும் அப்படின்னு நம்மெல்லாம் விரும்பி தேர்ந்தெடுக்கல. ஆனா ஒரு உறவை மட்டும் என்ன செஞ்சிருக்கோம், விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மற்றதுக்கு அல்லாஹ் சான்ஸே கொடுக்கல. நமக்கு நானா ஏற்படுத்திடுவேன், இதுதான் உனக்கு, நீ விரும்பலையோ அதெல்லாம் தெரியாது, உனக்கு இவங்க தான் அம்மா, இவங்க தான் அத்தா, இவங்க தான் புள்ள, இவங்க தான் சகோதரன், இவங்க தான் சகோதரி அப்படின்னு அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டான். ஆனா அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு உறவு என்று சொன்னால் அது கணவன் மனைவி என்ற உறவு மட்டும்தான். உன்னுடைய கணவனை நீனே தேர்வு செய், உன்னுடைய மனைவியை நீனே தேர்வு செய். நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், நீ இவங்களோட தான் வாழணும் என்று கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ அவங்களோட விருப்பப்பட்டா வாழு, இல்ல கொஞ்ச நாள் வாழும்போது அவங்களுக்கு எனக்கு மத்தியில பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு, அவங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க பிரிஞ்சுக்கிறலாம். இது போல வேற எந்த உறவுக்கும் அனுமதி கிடையாது. இனிமே நீங்க எங்க அத்தாவே கிடையாது, உங்களை நான் தலா கூப்பிட்டுட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்படி யாரையும் என்ன செய்ய முடியாது, பிரிச்சு விட முடியாது. அத்தாலாம் கடைசி வரைக்கும் அவங்க தான் அத்தா, அம்மானா கடைசி வரைக்கும் அவங்க தான் அம்மா. இப்படி எல்லா உறவும் அப்படிதான். ஆனா கணவன் மனைவி உறவு அப்படி இல்லை. அதை அல்லாஹ் வேறுபடுத்தி வச்சிருக்கிறான். நீ இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு அல்லாஹ் கட்டாயப்படுத்தல, இவங்களோட தான் கடைசி வரைக்கும் வாழணும்னு கட்டாயப்படுத்தல. நீ விரும்பியவர்களை தேர்வு செய், விரும்பிய அளவுக்கு வாழு, விருப்பம் இருந்தா வாழு, இல்லைன்னா பிரிஞ்சு போ. அப்ப இதுல இருந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த உறவு என்பது ஏனைய உறவை போன்று அல்ல, இது ஒரு வித்தியாசமான ஒரு உறவு. கணவன் மனைவி உறவு என்பது ஒரு வித்தியாசமான உறவு. அதனாலதான் அல்லாஹ்வே என்ன செய்யல, நம்மளை கட்டாயப்படுத்தல. ஏன்னா இந்த விஷயம் நிறைய ஒற்றுமையோடு ஒத்து போக வேண்டும், நமக்கு அவங்களுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா வாழ்க்கை இருண்டு போயிடும். அதனாலதான் அல்லாஹ்வே உனக்கு யார் செட் ஆகும் நீனே பாரு, நீனே பார்த்து தேர்வு செய் என்று அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில தான் நமக்கு இந்த உறவு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் நமக்கு மனைவிமார்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்கள பத்தி எப்படி அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் மன நிம்மதி பெறுவதற்காக உங்களிலிருந்தே உங்களுக்கான துணையை நான் படைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மனைவியை எதுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறோம் அப்படின்னா, நாம மன நிம்மதி பெறணுமா, மனம் அப்படியே ஆசுவாசம் அடையணும், நிம்மதியாக இருக்கணும். நமக்கு எங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, வேலைக்கு போறோம் பல பிரச்சனைகள் இருக்கும், அல்லது வெளியிடங்களுக்கு போறோம் அங்க பிரச்சனைகள் இருக்கும், இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். இப்ப இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு எங்க இருக்கு, அதுக்கு அல்லாஹ் சொல்ற வழிகள்ல ஒண்ணு, நீ உன் மனைவி இடத்தில் மன அமைதியை பெற்றுக்கொள். ஆனா நமக்கு ஒரு எண்ணம் வரலாம், அங்கதானே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது, மனைவிட்ட தானே முதல் பிரச்சனையே வருது, அப்புறம் எங்க அங்க நிம்மதியை தேட அப்படின்னு. ரெண்டுமே இருக்கும், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் சில இடங்கள்ல மனைவிமார்களை மன நிம்மதின்னு சொல்லக்கூடிய இறைவன் தான் இன்னொரு இடத்துல அது ஒண்ணு சொல்றான், எதிரின்னு சொல்றான், பித்னான்னு சொல்றான். உங்களுடைய மனைவி என்பவங்க சோதனை பித்னா, இன்னொரு இடத்துல உங்களுடைய எதிரி என்றும் சொல்லி காட்டுகிறாங்க. அது சிலருக்கு அப்படி மாறிவிடும். ஆனா அதுல மன நிம்மதி இருக்கானா இருக்கு. அதை எப்படி நாம பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறது தான் நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை. இன்னைக்கு உலகத்துல எந்த தத்துவமும் இந்த அளவுக்கு கணவன் மனைவியை பத்தி பேசியிருக்கிறதா என்றால் நாம் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அல்லாஹ் மிக நுட்பமாக ஒரே வரியில ரொம்ப சாதாரணமான வார்த்தையில நமக்கு நிறைய விஷயங்கள்ல உள்ளடக்கி சொல்லி காட்டுகிறாங்க. அது மாதிரியான செய்திகளை நமக்கு மார்க்கம் நிறைய சொல்லுது. இப்ப நீங்க ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கிறங்க. கணவன் மனைவி என்று சொன்னால், இப்ப நாம ஒரு திருமணம் பண்றோம், எப்படி திருமணம் பண்ணுவோம், நமக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்கள திருமணம் பண்ணுவோம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு யாரை பிடிச்சிருக்கிறதோ நீ எல்லாரையும் திருமணம் பண்ணிடக்கூடாது, நீ யாரை திருமணம் பண்ணணும்னு அதுக்கு ஒரு வரையறை சொல்லுது. நமக்கு விருப்பமானவங்களை திருமணம் பண்ணலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு அடிப்படையை வைத்து சொல்லுது. சும்மா போற போக்குல சொல்லிட்டு போகாம ஒரு அடிப்படை, ஒரு பேஸை வச்சு சொல்லுது. என்ன பேஸ் அப்படின்னா,
யாரு ஏகத்துவத்தின் அடிப்படையில் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறாங்களோ, இஸ்லாத்தின் அடிப்படையில் தன் வாழ்வை அமைத்திருக்கிறாங்களோ அவங்கள நீங்க என்ன செய்யுங்கன்னா திருமணம் செய்யுங்க. அவங்க அல்லாதவங்கள திருமணம் செய்யாதீங்க. ஏகத்துவத்தின் அடிப்படையில் இருக்கணும். மற்றபடி அழகா இருந்தாலும் செல்வமா இருந்தாலும் அல்லது குடும்ப பாரம்பரியம் அதெல்லாம் நாம விருப்பப்பட்டதை எடுத்துக்கலாம். ஆனா நாம மார்க்கம் இல்லாதவங்களை போய் தேர்ந்தெடுத்துட கூடாது. அடிப்படை பேஸ் மார்க்கம் இருக்கணும். இப்போ ஒரு ஆள்கிட்ட மார்க்கம் இருக்கு எல்லாம் இருக்குன்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் அப்பதான் தேடுறோம். மார்க்கம் இருக்கணும், அழகு இருக்கணும், செல்வம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்படி எல்லாரும் உலகத்துல கிடையாது. சிலர் அப்படி இருக்கலாம், பெரும்பாலும் அப்படி இல்லை. அப்ப நாம அந்த அடிப்படையை வைத்து பார்க்கும்போது ஒரு ஆள்கிட்ட மார்க்கம் இருக்கு மற்றதெல்லாம் இல்லை, நான் மார்க்கத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த அடிப்படையை தான் நம்ம பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கணும். அதைத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லுது, ரசூல் அப்படிதான் சொல்றாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கலைன்னா அது நமக்கு நாசத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கும் என்று ரசூலா சொல்றாங்க. நீங்க அந்த அடிப்படையில ஒரு பெண்ணை 4 காரணங்களுக்காக திருமணம் பண்றாங்க, அதுல மார்க்கம் என்ற அடிப்படையை நீங்க விட்டுட்டு மற்ற 3 அவங்களுடைய அழகு செல்வம் பாரம்பரியத்தை தேடி போனீங்கன்னா உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், உங்க மூக்கு மண்ணை கவட்டுங்கிற அளவுக்கு ரசூலா சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது. அப்ப இந்த பேஸை வச்சு இந்த அடிப்படையை வைத்து நாம ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சிட்டோம். இப்படி செஞ்சாலும் கூட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். மார்க்கம் தெரிஞ்சவங்க சண்டை போட மாட்டாங்களா? மார்க்கம் தெரிஞ்சவங்க தப்பு பண்ண மாட்டாங்களா? ஆலிமாவா இருக்கிறாங்க அல்லது ஒரு ஆலிமா இருக்கிறாங்க, அவங்க தப்பு செய்ய மாட்டாங்களா? அவங்கள்ட்ட சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் குறைகள் இருக்காதானா? இருக்கும். எல்லார்ட்டுமே குறைகள் இருக்கும். குறைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குறைகள் இருக்கும். அந்த குறைகளை தாண்டி இருக்கக்கூடிய நிறைகளை நாம் பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஒரு மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணை முழுமையாக வெறுத்து ஒதுக்கி விட வேண்டாம். நீங்க ஒரு பெண்ணை என்ன செய்றீங்கன்னா முழுமையா வெறுத்து அவங்கள ஒதுக்கிடாதீங்க. நம்பிக்கை கொண்ட பெண்ணா இருக்கிறாங்க, ஆனா அவங்கள்ட்ட சில பிரச்சனைகள் இருக்கு என்று சொல்லி அவங்க நீங்க ஒதுக்கி தள்ளிடாதீங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இது இயல்பாவே இருக்கும். நீங்க அப்ப என்ன செய்யணும்? ஏதாவது சில நன்மைகள் இருக்குமா இல்லையா, அதை நீங்க பாருங்க. அப்படிதான் மார்க்கம் சொல்லுது. ஒரு ஆள் விட்டு கொடுத்து போகணும். 2 பேரும் காலத்தை தூக்கி விட்டோம்னா இங்க காலத்தை ஓட்ட முடியாது. ஒரு கட்டத்துல இவங்க கொஞ்சம், இன்னொரு கட்டத்துல இவங்க கொஞ்சம், அப்படி 2 பேரும் பேலன்ஸா தான் வாழ்க்கையை ஓட்டணும். அதுதான் ரசூலா சொல்றாங்க. நீங்க ஒரு பெண்ணிடத்தில் ஒரு தவறை கண்டீங்கன்னா அதனாலே மொத்தமா வெறுத்து ஒதுக்கிடாதீங்க. அவங்கள்ட்ட தப்பி இருக்குன்னா சரியான குணங்கள் சிலது இருக்குமா இல்லையா, அதை நீங்க பிடிச்சு கொண்டு சரி இதுல இவங்கள்ட்ட பிரச்சனை இருந்தாலும் இது நல்லது இருக்குல்ல அதை நாம எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி எடுத்துக்கலாம். அதே போலதான் பெண்களும், அவங்களும் ஒரு ஆண்கிட்ட ஒரு தப்பு இருக்குன்னு சொன்னோன்னே இதனாலேயே மொத்தமா முடிச்சு விட்டுறக்கூடாது. சில நல்லது இருக்கும்போது அதை அவங்க முடிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் ரசூலா இது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா பெண்களை தான் பிரதானப்படுத்தி சொல்றாங்க. அது இயல்பாகவே அவங்களுக்கு செய்யப்பட்ட ஒரு புரோகிராம், அது இயல்பான ஒண்ணுதான். ரசூலா அதனால தான் சொன்னாங்க பெண்கள் ரொம்ப முழுமை அடைந்தவங்க, வாழ்வில் முழுமையாக தேர்ச்சி பெற்றவங்க ரொம்ப குறைவு. அப்படி தேர்ச்சி பெற்றவர்கள்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் போன்ற சிலர் தான் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதனால நாம என்ன செய்யணும்னா பெரும்பாலும் ஆண்கள் தான் குடும்பத்துல விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அல்லாஹ் அது இயல்பாக ஆக்கி இருக்கிறான். ஏன்னா பெண்களுடைய படைப்பு அப்படி. அதை ரசூலா எது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்னா பெண்கள் விலா எலும்பால் படைக்கப்பட்டவங்க, விலாவுடைய எலும்பால். அப்பனா கொஞ்சம் அது வளைவு தன்மையோடு இருக்குமா. இப்ப வளைவாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆள்கிட்ட ஒரு குறை இருக்கு அதை சரி பண்ணணும் அப்படின்னு. இப்ப இந்த வளைந்த எலும்பை நம்ம என்ன செய்யணும்னா சரி பண்ணணும்னு நினைப்போம். அவங்க ஏதாவது தப்பு செய்வாங்களா அது சொல்லிக்கிட்டே இருப்போம். செய்யக்கூடாது 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 செய்யக்கூடாது, தப்பு தப்பு தப்பு, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்படி சொல்லும் போது ஒரு கட்டத்துல என்ன ஆகும், பெரும்பாலும் நாம ஒரு குறையை சொல்லும் போது ஒரு தடவை 2 தடவை சொல்லும் போது அது பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாது. நச்சரிச்சு கொண்டே இருப்பது, நச்சரிக்கிறது அது ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்திடும், ஒரு சலிப்பை ஏற்படுத்திடும். நமக்கே அப்படிதான். நம்மள்ட்ட ஒரு ஆளு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, சின்னதை கூட பார்த்தா சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா இவர் எப்ப பாரு இப்படிதான் இருக்கிறாருன்னு சொல்லி நம்மளே விருப்பாகும். அப்ப அந்த மாதிரி நாம என்ன செய்யக்கூடாதுன்னா அவங்களை நேர்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஒரு குத்தமாக பார்த்து அவங்கள நம்ம அப்படியே டீல் பண்ணி கொண்டு இருந்தோம்னா ரசூலா சொல்றாங்க நீங்க அந்த எலும்பை உடைத்து விடுவீங்க. அவங்க வளைந்த எலும்பால் ஆனவங்க, அவங்கள நீங்க என்ன செய்வீங்கன்னா உடைத்து விடுவீங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரசூலா ஒரு உளவியல் பார்வையோட சொல்லி கொண்டிருக்கிறாங்க.
இதெல்லாம் சாதாரணமா சொல்லப்பட்டது இல்லை, ஒரு உளவியலாக அறிவியல் பூர்வமாக அறிவுபூர்வமாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்ப நாம எப்படி அவங்கள்ட்ட அணுகணும்? அவங்கள்ட்ட அணுகிற டீலிங்க எப்படி இருக்கணும்னா நெகட்டிவ் தன்மையை விட்டுறணும், பாசிட்டிவாவே சொல்லணும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு உங்க மனைவி ஒரு சாப்பாடை சமைச்சு வச்சிருக்கிறாங்க, நல்ல சாப்பாடை சமைச்சு வச்சிருப்பாங்க, அல்லது ஒரு நார்மலான சாப்பாடை சமைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க சமைச்சு வைக்கிறது அவங்களுக்கு பெருசு கிடையாது. நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க தெரியுமா, அதுக்காண்டி தான் அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாங்க. இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு என் கணவன் சொல்றாரு அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், பொம்பளைதான் இருக்கு அப்படின்னு சாதாரணமா அடிச்சுட்டு போயிடுவோம். அது அவங்களுக்கு என்ன செய்யும்னா மனசுல அது வந்து ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். இது நாம சாதாரண நினைப்போம், உண்மையை தானே சொன்னேன் இப்படியும் கூட நம்ம நினைக்கலாம். இது உண்மையாக இருந்தாலும் கூட இது அவங்களுடைய உள்ளத்தை புண்படுத்தும். ரசூல்லா அதனாலதான் சில நேரங்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில் சில நேரங்கள் நன்மைக்காக பரஸ்பரத்துக்காக பொய் சொல்வது கூட பொய் அல்ல. என்ன மாதிரி வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. ஒரு நன்மைக்காக சண்டை ஏற்படாமல் இருப்பதற்காக பரஸ்பரத்துக்காக பொய் சொல்லுபவர் பொய்யர் அல்ல. அப்ப சாப்பாடு ஒரு நார்மலா இருந்தா கூட பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்க, ஓரளவு நல்லா இருக்குனாலும் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டுறணும். அப்ப இந்த மாதிரியா ஒவ்வொரு விஷயத்தையும் சரி இப்படிதான் நம்ம என்ன செய்யணும், அணுகி கொண்டே இருக்கணும். அப்ப அது கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் போகணுமா, அவங்க அப்படிதானா அப்படின்னா இல்ல, ரசூல் அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்றாங்க. கணவனுக்கு எப்படி இது மாதிரியா சொல்றாங்களோ அதே போல மனைவிக்கும் சொல்றாங்க. மனைவிக்கு எப்படி சொல்றாங்க, ஒரு மனைவி ஒரு பெண் என்பவள் அவள் வந்து 2 காரியங்களால் நரகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. 2 விஷயம் அவள் நரகத்தில் அதிகமா சேர்த்துருது. அப்போ ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, என்ன 2 விஷயம், நாங்க ஏன் நரகத்துக்கு அதிகமா போறோம்? நீங்க அதிகமாக கணவனுக்கு நன்றி மறக்கிறீங்க, அதே போல அதிகமா சாபம் விடுறீங்க. 2 விஷயத்தை ரசூலா சொல்றாங்க, அதிகமாக நன்றி மறக்குதல், நன்றி மறதல், அடுத்து சாபம் விடுதல். நன்றி மறக்கிறதா யாருக்கு, அல்லாவுக்கா? அதை ரசூலா சொல்லல. அல்லாவுக்கு இணைய வைக்கிறது, அல்லாவுக்கு நன்றி மறக்கிறது, அதை ரசூலா சொல்லல, மேற்கோள் காட்டல. கணவனுக்கு சொல்றாங்க, கணவனுக்கு நன்றி மறக்கிறீங்க. பெண்கள் கணவனுக்கு அதிகமாக நன்றி மறக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க என்று ரசூலா சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்னா, நாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கணவன் நமக்கு ஒரு விஷயத்தை செய்யும் போது அதை மறக்க கூடாது. இதை ரசூலா நமக்கு அதனாலதான் சொல்றாங்க, அதிகமான பேர் இப்படி இருக்கிறாங்க, நீங்க அதுக்குள்ள போயிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கணவனுக்கு நன்றியோடு இருங்க. அந்த நன்றி மறந்தல் எந்த அளவுக்கு போயிரும்னா, அவங்க நமக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க, கணவன் நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். நிறைய பொருளாதார விஷயத்திலையும் சரி, அன்புலையும் சரி, அல்லது ஏதோ நமக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. திடீர்னு நமக்கு ஏதோ ஒன்று செய்யல அப்படின்னா, ஆமா உங்கள்ட்ட எண்ணத்தை தான் நாங்க பார்த்தோம், உங்கள்ட்ட எண்ணத்தை தான் கண்டுட்டோம், நீங்க என்னதான் எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுவாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாரதூரம்னே தெரியாது. இத நாம சொல்லல, ரசூல்லா சொல்றாங்க, இப்படி நடக்கும், இது உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அவ பெண்கள் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். நம்ம கணவனுக்கு வந்து உண்மையாக இருக்கணுங்கிறது ஒண்ணு, அவங்க நமக்கு செஞ்ச உதவிகளை உபகாரத்தை மறக்க கூடாது, அதுக்கு நன்றி மறந்து நடக்கக்கூடாது.